திருவையாறு அருகே மேலத்திருப்பந்துருத்தி பேரூராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது. 86 பயனாளிகளுக்கு 2,37,00,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவையாறு அடுத்த மேலத்திருப்பந்துருத்தி பேரூராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பிலே மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது. முகாமில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு 86 பயனாளிகளுக்கு 2,37,00,000 மதிப்பில் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்பொருள், புதிய மின்னணு குடும்ப அட்டை, திருமண உதவித்தொகை, குறுவை தொகுப்பு, மண்ணுயிர் காப்பு திட்டம், ஊட்டச்சத்து தொகுப்பு, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட பல தொகுப்பு, மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம், மகளிர் திட்டம், திருமண உதவித்தொகை, இறப்பு நிவாரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவிகள் என உதவிகளை வழங்கினார்கள். முன்னதாக திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அங்கன்வாடி சார்பாக வைக்கப்பட்டுள்ள குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து வேளாண் மற்றும் தோட்டக்கலை சார்பாக வைக்கப்பட்டுள்ள கண்காட்சிகளை பார்வையிட்டு விளக்க உரை அளித்தார். அதில் மேலத்திருப்பந்துருத்தி ரேஷன் கடையில் சுமார் 1120 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொண்டு உள்ள இதனால் நீண்ட நேரம் வரிசையில் நின்று பொருட்களை வாங்குவதில் நிலைமை ஏற்பட்டு உள்ளதால் சிரமமாக இருக்கிறது என பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததின் பேரில் அவற்றை உணவுத்துறையின் சார்பாக இரண்டாக பிரித்து மக்கள் சிரமத்தை குறைக்கப்படும் என தெரிவித்து, திராவிடமல ஆட்சியில் மக்கள் நேர்காணல் முகாமில் பெறப்படும் மனுக்கள் அனைத்தையும் அரசு சட்டங்களுக்கு உட்பட்டு இருந்தால் அவற்றை உடனடியாக தீர்க்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று பார்க்கக்கூடிய நிலை மாறி மக்களை தேடி வந்து மனுக்களை பெற்று குறைகளை தீர்த்து வருகிறார். இதற்கு காரணம் தமிழக முதல்வர் ஏற்பாடு செய்து உள்ளார். இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி விளக்க உரை அளித்தனர். தமிழக முதல்வர் பதவியேற்றவுடன் மக்கள் நேர்காணல் முகாம் நடத்தப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் நாம் சுமார் 46,000 மனுக்களை பெறப்பட்டுள்ளன. அவற்றில் சுமார் 35,000 மனுக்கள் சரிபார்க்கப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன. சுமார் 8,000 மனுக்கள் மட்டுமே அரசு சட்டங்களுக்கு உட்பட்டு இல்லாததால் அவற்றில் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதனால் மனு கொடுப்பவர்கள் ஏதோ வாங்கி கொண்டு போகிறார்கள் என நினைக்க வேண்டாம். அனைவருடைய மனுக்களையும் கொடுத்து பயன்பெறலாம். திருவையாறு நெரிசல் போன்ற பகுதியாக இருந்து வந்த நிலையில் மத்திய அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் பேசி அரசூர் விளாங்குடி சாலையை இணைக்கும் வகையில் புறவழிச்சாலையை பெற்று 3 ஆண்டுகள் முடிவதற்கு பணி நடைபெற்று வருகிறது. இந்த ஓராண்டிலேயே முழுமையாக முடிவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். அதுபோன்று திருவையாறு பேருந்து நிலையம் திருவையாறு விளாங்குடி சாலையிலே அமைக்கப்பட்டு உள்ளது. திருக்காட்டுப்பள்ளியிலும் இதுபோன்று நடைபெறுவதனால் அங்கும் புதிய பேருந்து நிலையம் நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், சிறுமிகள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில் பார்த்து இளைஞர்களுடன் சென்று விடுகிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு நல்லபடியாக இருந்துவிட்டால் பரவாயில்லை. ஆனால் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில விஷயங்கள் நடைபெறும் போதும் மனித வருத்தமாக இருக்கிறது எனக்கு. அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எது செய்யக்கூடாது என அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். நல்ல மனிதர்கள் ஆண்கள் தொடும்பொழுது கெட்டவரா நல்லவரா என புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என வேண்டுகோள் விடுத்தார். பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் கொடுக்கும் தகவலுக்கு முழுமையாக ரகசியத்தை பாதுகாக்கப்படும். நேர்காணல் முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், பயிற்சி ஆட்சியர், கோட்டாட்சியர் இலக்கியா, வட்டாட்சியர் தர்மராஜன், பேரூராட்சி தலைவர்
திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கௌதமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய டிஆர் அவர்கள், ஆர்டிஓ அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு பயிற்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், இப்படி பல்வேறு உதவிகள் நம்மளுடைய உதவியுமே அரசாங்கத்திற்கு தேடி செல்ல வேண்டிய நிலை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததை உணர்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்களை தேடி அரசு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவர்தான் முதலாக ஆட்சி பொறுப்பேற்றோடு உத்தரவு போட்டார். மாவட்ட ஆட்சியெல்லாம் அந்த பகுதி கிராமங்களுக்கு போக வேண்டும், அவருடைய தேவை இருந்து அதை நிறைவேற்றுகின்ற முயற்சி அதற்கு அண்ணா கலைஞர்கள் பல்வேறு நிலைகள் இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் முதல்வராக இருக்கின்ற நம்முடைய மருத்துவர்கள் இன்னும் கூடுதலாக இன்னும் எளிமையாக குறைவாரியாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கில் மாவட்ட மனுக்களை குறைவதற்கு நம்முடைய நிர்வாக மாவட்ட முதல்வர்கள் சிறப்பாக அது வீட்டு மரப்பட்டால் நம்முடைய ரேஷன் கார்டு குறைகளும் அதே போல் மருத்துவ காப்பீட்டு அட்டை இதெல்லாம் போன்ற சரி செய்து இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் சிறப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். அதன் மூலமாக நம்முடைய ஏலத்தில் கிராமத்திற்கு தேவைகளை அறிவதற்காக என்னுடைய கோரிக்கையாக மெயின் ரோட்டில் ஒரு ரேஷன் கடை நம்பர் கடை நம்பர் அண்ணா நம்பர் அது பார்த்தீங்கன்னா 1040 அட்டைகள் இருக்குது. எப்போ பார்த்தாலும் பொருட்களை வாங்க முடியாத இருக்கிறது. பிறகு அதை ரெண்டாக பிரித்து ஒரு 500 காலப்பட்ட கடையாக இன்னொரு பகுதியினராக வேண்டியது கடற்கரை மாற்றி 2 கடையாக பிரித்தார். யாரும் அதிகமாக வெயிலில் நிற்க வேண்டிய அவசியம். எனவே அந்த பணிகளை நம்முடைய உணவுத்துறை விரும்புவதற்கான முயற்சிகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தான் நம்முடைய ஊருக்கு தேவையான விலை அதெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நிச்சயமாக நல்ல தீர்வை காலத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர். எனவே மக்கள் மாவட்ட மேலாளர்களை திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி மேலத்திருப்பதற்கு நடைபெறுகிற மக்கள் நேர்காணல் முகாமில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருவையாறு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுகிற ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மனு வாங்குற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஏன்னா அதில் சில விமர்சனங்கள் வந்துடும். சில பேர் இங்கே உட்காந்துருக்கிறவங்க நாங்கள் 34 தடவை கொடுத்துட்டோம், 15 தடவை கொடுத்துட்டோம், எந்த தீர்வுமே கிடைக்கல அப்படின்னு பல பேர் சில செய்திகள்லாம் இங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் வெளிப்படையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று மக்களுடன் முதல்வருங்கிற ஒரு மிக சிறப்பான நிகழ்வை தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஏற்படுத்தி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று அரசு அதிகாரிகளை அந்த ஊருக்கே வர வச்சு மனுக்களை வாங்கியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சென்ற வாரம் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்தாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் நடத்தி கிட்டத்தட்ட 45,812 மனுக்களை நாங்கள் மொத்தமாக பெற்றிருக்கிறோம். அதில் 36,812 மனுக்களுக்கு தீர்வை காணிருக்கிறோம். நாங்கள் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் 8,812 பேருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம்.
ஆனால் அவங்க கேட்கிறத அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு இங்கே செஞ்சு கொடுக்க முடியாத சூழலினால 8000 பேர்களுக்கு மனுவை நாங்கள் நிராகரிச்சிருக்கோம். 46 பேருடைய மனு மீது நிலுவையில் இருக்கு அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் கொடுக்குற மனுக்களை முறையாக ஆய்வு செஞ்சு எதை செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த புள்ளி விவரம் சொல்றதுக்கு காரணம் 45,000 பேர் மனு கொடுத்து 36,000 பேருக்கு தீர்வு கொண்டிருக்கிறதுல இந்த ஆட்சியினுடைய மிக சிறப்பான இந்த மக்களோட முதல்வர் திட்டம். அதே போலவே இன்றைய தினம் இந்த மாவட்ட ஆட்சியருடைய நேர்காணல் முகாம் ஒவ்வொரு மனுக்களையும் வாங்கி எந்தெந்த துறையிலிருந்து இந்த மனுக்கள்லாம் வாங்கி அதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதை தீவிரமாக மாவட்ட நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கு. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 2,37,00,000 பயனாளிகளுக்கு மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே அவங்களுக்கான திருமண உதவி, இறப்பு நிதி உதவி, அதே போலவே மகளிர் குழுக்களுக்கான அந்த சுரநிதி ஆக மொத்தம் 2,37,00,000 மதிப்பில் இன்றைய தினம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மேலத்திருப்பத்துறை பேரூராட்சியை பொறுத்தவரைக்கும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதிகளில் கூடுதலாக அரசினுடைய பணிகள், அரசினுடைய வேலைகள் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் தான் கூடுதலாக நடந்திருக்கிறத நாம் பெருமையோடு சொல்லுகிறோம். நிறைய பணிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய சாலை திட்டம் என்ற பெயரில் கிராமப்புறங்களில் உட்புற சாலை துறைகள்லாம் நீங்கள் நல்லபடியாக போட்டுட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நம்ம தஞ்சையிலிருந்து திருவையாறுக்கு அந்த பைபாஸ் வந்ததுனால திருவையாறு நகரில் அந்த போக்குவரத்து நெரிசல் குறையும். அதே போலவே அந்த திருவையாறு பஸ் ஸ்டாண்டு நம்ம வெளியில் விளாங்குடி ரோட்டில் போகுது. அதே போலவே நம்ம திருக்காட்டுப்பட்டி பேருந்து நிலையத்தையும் மாற்றி, ஏன்னா இன்னைக்கு அதிகப்படமான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதுனால மக்கள் தொகை பிரச்சனையை கருத்தில் கொண்டு சில இடங்களை அரசு நிர்வாகம் மாற்றி அமைத்தது. அந்த அடிப்படையில் திருவையாறு தொகுதியை பொறுத்தவரைக்கும் நிறைய பணிகள் நம்முடைய புதிதாக இந்த திருவையாறு தொகுதியில் நம்முடைய திருவையாறு சட்டப்பேரவையுடைய முயற்சியினால திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு கலைக்கல்லூரி வந்திருக்கு. அதற்குண்டான கட்டுமான பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி திருவையாறு தொகுதியை பொறுத்தவரையில் தொடர்ந்து வேலைகள் நடக்குது. ஒன்றிய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியை தொடர்பு கொண்டு 2 வேலைகளை செய்திருக்கிறோம். நம்ம அரசு ரோட்ல அம்மன்பேட்டையில் நிறைய போக்குவரத்து விதிமுறைகள் அதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால அம்மன்பேட்டை ரவுண்டானாலேருந்து ஒரு பாதை, அதாவது தஞ்சாவூரிலிருந்து ஆத்தூருக்கு 4 வழி சாலைக்கு திட்ட மதிப்பீடுகள் தயாரித்துட்டு இருக்கு. அதனால திருவையாறு தொகுதியை பொறுத்தவரையில நல்ல முறையில் இந்த 3 ஆண்டு காலத்தில் தளபதியினுடைய ஆட்சியில் வேலை நடந்துட்டு இருக்கு. மிச்சம் இருக்கிற இந்த 1.5 ஆண்டு காலத்தில் தொகுதியினுடைய 100% பணிகளையும் நிச்சயமாக முடித்து தருவார்கள் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினரும் தெரிவித்து, இன்றைய தினம் நீங்கள் அளித்திருக்கிற இந்த மனுக்களுக்கு முறையாக உங்கள் மனுக்களை பெற்று உங்களுடைய உங்களுடைய போனுக்கு செய்தியே வரும். உங்களுடைய மனுவை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், இந்த காரணங்களுக்காக உங்கள் மனுவை நிராகரிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் நிறைய செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நம்பிக்கை வைத்து திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் தளபதி மீது நம்பிக்கை வைத்து மனுக்களை கொடுங்கள், நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்ற உரையிலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தலைமை உரை நிகழ்த்தி நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் 7 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள் என்பதை பணிவோடு தெரிவிக்கின்றோம். நலத்திட்ட உதவிகள், நலத்திட்டங்கள் பத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்போ மக்களுடன் முதல்வன் சொல்லிட்டு இருக்கிறதுலே சின்ன சின்ன கிராமங்களா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போய் மக்கள்கிட்ட வந்து ஸ்கீம்ஸை பத்தி சொல்லி வீடு வீடா நீங்க அப்ளிகேஷன் கொடுங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அரசு தந்துட்டு இருக்கு, உங்க எலிஜிபிலிட்டி என்னங்கிறத நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை தீர்த்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அந்த மக்களுடன் முதல்வருக்கும் இந்த கேம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கேயே வந்து நாங்க கம்ப்யூட்டர் வச்சு நீங்க கொடுக்குற அப்ளிகேஷனை வாங்கி அப்பவே பதிவேற்றம் செய்வோம். இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா உங்க அப்ளிகேஷனை வாங்கி எடுத்துட்டு போயிட்டு தாலுகா ஆஃபீஸ்ல வச்சு பதிவேற்றம் செய்வோம். அதுக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி அங்க வாங்குற மனுவுக்கு என்ன ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோமோ, கவனம் செலுத்துறோமோ, அதே தான் இங்கேயும் நாங்க வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்க நம்பி உங்களோட மனுக்களை கொடுக்கலாம். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, முக்கியமான நிறைய அதிகாரிகள் வந்து அவங்க துறை சார்ந்த நிறைய விஷயத்தை வந்து சொன்னாங்க. பொதுவா வந்து நான் வரதுக்கு முன்னாடியே சில அதிகாரிகள் பேசிடுவாங்க. இன்னைக்கு 2-3 அதிகாரிகள் பேசும் பொழுது நான் வந்தேன். அப்ப முதல்ல வந்து நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஃபயர்
அப்படின்னா, நேற்று வந்து மக்கள் குறை தீர்க்கும் நாள் வாரம் திங்கட்கிழமை கலெக்டரேட்ல நம்ம நடத்துவோம். அப்ப மாண்புமிகு முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த நலத்திட்ட உதவிகளை நான் கொடுத்தேன். அப்போ என்னாச்சுங்க, உதவிகள் கொடுத்தோம். ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு செக். பொதுவா நம்ம வந்து ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த குடும்பத்தோடைய வளர்ச்சிக்கு பயனாகும் அப்படின்ட்டு வந்து எப்பொழுதுமே கொடுப்போம். நம்ம எந்த உதவியாக இருந்தாலும், ஒரு குழு கடனா இருக்கட்டும் அல்லது பள்ளி பிள்ளைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப். ஆனா நேற்று அந்த 5 நலத்திட்ட உதவி கொடுக்கும் போது எனக்கு நெஞ்சு ரொம்ப கனமா இருந்தது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 குடும்பங்களும் தன்னுடைய குடும்பத்தார தண்ணியில இழந்து ஆத்துல அடிச்சிட்டு போய் அதுக்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து அந்த பணம் வழங்கப்பட்டுச்சு. உண்மையிலேயே அது எவ்வளவு ஒரு ரொம்ப கனமான ஒரு ஆக்டிவிட்டி எனக்கு அது. ரைட், 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் இறந்திருக்கான், 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் இறந்திருக்கான், 1 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அவர் திருப்பி அந்த அண்ணன் கூட சொன்னார் இல்லையா, என்ன ஆகுது அப்படின்னா வீட்டு வாசல்ல ஒரு சின்னதா அவர் சொன்னார் இல்லையா, அந்த ஒரு 2 நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள காப்பாத்தினால் மட்டும்தான் உடலுக்குள்ள அந்த தண்ணி போகாம நம்ம வந்து காப்பாற்ற முடியும். போயிருந்தாலும் அழுத்தி வெளியில எடுக்க முடியும். ஏன் நான் வந்து ஏன் இதை பத்தி பேசுறீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நீங்க எல்லாரும் காவிரி கரையோரம் இருக்கீங்க. காவிரி எப்படி நிறைய பேருக்கு நல்ல விஷயத்துக்கு சாப்பாடு போடுதோ, நெல் வளர யூஸ் ஆகுதோ, அதே அளவு கிட்ட பண்றாங்க. பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவோட நாலேஜ் இல்லாம தானா கிளம்பி எங்கேயோ போயிடுது. இன்ஸ்டாகிராம்ல யாரையோ பார்க்கலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எண்ணத்துல கிளம்பி வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்க வந்துடுறாங்க. அப்படி வரும் பொழுது நேரம் நல்லா இருந்து அவங்க வந்து பிரச்சனை இல்லாம தப்பிச்சிட்டாங்கன்னா ஓகே. ஆனா எல்லா நேரமும் ஒரு நேரம் கூட இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, சில குழந்தைகளுக்கு வந்து சில கஷ்டங்கள் நேரிடுது. இது எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, தாய் தந்தையை கண்டிப்பாக குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து கவனிங்க. ஓகேங்களா? நல்லது கெட்டதை வந்து சொல்லி கொடுங்க. குட் டச் பேட் டச்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு பெண்ணை எப்படி தொடுறாரு, ஒரு ஆண் தொட வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் தாண்டி ஏதோ என்ன ரீசனுக்கு அவங்க பண்றாங்களோ அது நல்லதா கெட்டதான ஒரு பெண் பிள்ளையாக சொல்ல முடியும். அப்படி அந்த பெண் பிள்ளைக்கு உணருது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து சொன்னுச்சுன்னா தயவு செய்து 1098க்கு எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. அதை மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த பெண் பிள்ளைய மன ரீதியா நம்ம வந்து கஷ்டப்படுத்த கூடாது. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற குழந்தையோட பேரும் வெளியில வராது, எந்த குடும்பம் அப்படிங்கிறதும் வெளியில வராது. அரசாங்கம் முழு பாதுகாப்போட கேர்ஃபுல்லா தான் நாங்க அந்த கேசஸை டீல் பண்ணுவோம். ஸோ தைரியமா நீங்க சொல்லலாம்ன்றது தான் அந்த சத்யபாமா மேடம் ரொம்ப அருமையா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் டெய்லி நடக்குது. சிலர் நம்ம தஞ்சாவூர்ல நடக்குது, சிலர் நம்ம தமிழ்நாட்டிலையும் 1-2 கேஸ் நமக்கு அப்படி ரிப்போர்ட் ஆகுது. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, 3வது விஷயம் வந்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் கார்டை பத்தி சொன்னோம். நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்கன்னா உங்ககிட்ட 2 கார்டு, ஒரு கார்டு இருக்கணுங்க. ஒண்ணு வந்து உழவர் பாதுகாப்பு அட்டை கார்டு, நீங்க விவசாயியா இருந்தா. ரைட், நீங்க விவசாயி கூலியா இருக்கீங்கன்னா ஒண்ணு உழவர் பாதுகாப்பு அட்டைக்கு அப்ளை பண்ண முடியுமா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வேற எந்த வேலை செஞ்சு நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து அமைப்பு சாரா தொழிலாளர் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. போற இடமெல்லாம் சொல்றோம், ஆனா மக்கள் வந்து கிளம்பி வரமாட்டீங்க. இப்ப நாங்க இந்த எம்எம் கேம்ப் நடத்தும் போது வீடு வீடா கதவை தட்டி அப்ளிகேஷன் கொடுத்து வாங்குறோம். ஸோ அங்க வந்துருது எங்களுக்கு. பட் இந்த இடத்துல சொல்லும் பொழுது நாங்க ஏதோ வந்து இங்க பேசுறோம் போறோம் அப்படின்னு நீங்களும் கிளம்பி போயிடுறீங்க. நடந்த ஒரு கேஸை சொல்றேங்க. பட்டுக்கோட்டையில இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மாவோட சொந்த ஊர் புதுக்கோட்டை. அவங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்குது பட்டுக்கோட்டையில வந்து ஒரு ஊர்ல. அந்த அம்மாவுடைய 2வது குழந்தைக்கு 1.5 வயசாவது. நீதி ஹரின்னு அந்த குட்டி பையனோட பேரு. அந்த குழந்தைக்கு நெஞ்சில வந்து ஓட்டை இருக்கு. அழுதுகிட்டே வராங்க. நான் ஜிடிபிக்கு போகும்போது ஃப்ரண்ட்ல படிக்கட்டுல நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே தூக்கிட்டு ஓடி வராங்க அந்த குழந்தைய. என்னம்மா ஆச்சுன்னு, எனக்கு ஆதார் கார்டு வேணும்னாங்க. நான் நினைச்சேன் குழந்தைக்கு தான் ஆதார் கார்டுக்கு வந்திருக்காங்க போல. வாங்கம்மா உங்க ஆதார் கார்டெல்லாம் கொடுங்க, நான் சொல்லி விட்டுட்டு வரேன். நான் ஜிடிபிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லி விட்டுட்டு போலாமே அப்படின்னு நினைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இந்த குழந்தைக்கு கேட்டு வரல, அந்த தாய்க்கே வந்து ஆதார் கார்டு இல்லை. அந்த அம்மாட்ட ஆதார் கார்டு இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஓட்டர் ஐடி இல்லை, ரேஷன் கார்டுல பேர் இல்லை. ஆனா இந்த குழந்தைக்கு இப்ப ஹார்ட்டுக்கு சர்ஜரி பண்ணணும், சென்னை கூட்டிட்டு போகணும். இப்போ ஒரு பச்சை குழந்தைக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னா தாயோடைய ஆதார் கார்டு வேணும், அதை சேர்த்து விட முடியும். ரேஷன் கார்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சிஎம்சிஹெச்ஐஎஸ் கார்டு நான் வாங்க முடியும். சிஎம்சிஹெச்ஐஎஸ் கார்டும் இல்லை, என்ஹெச்ஐஎஸ் கார்டும் இல்லை.
நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம சிக்கக்கூடாது. நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனால் எதுக்கும் தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க வாங்கி வைக்கிறதுல குறைஞ்சது 7 நாள் ஆகுமா சார் ஓட்டர் ஐடி கார்டு வர்றதுக்கு? ஸோ 7 நாள் வரைக்கும் இந்த அம்மா காக்கணும். இப்போ ஓட்டர் ஐடி வந்ததுக்கு அப்புறம் நான் ஆதார் அப்ளை பண்ணுவேன். நான் ஆதார் அப்ளை பண்ணா 3 நாள் காக்கணும். இப்போ மொத்தமா எத்தனை நாள் ஆகுது? 10-11 நாள் ஆகுது. நடுவில் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 நாள் கூடிடும். ஸோ அப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு திருப்பி சென்னையில பேசணும். சென்னையில பேசினா அவங்க சரி வேற ஸ்கீம்ல நாங்க பண்ணிவிடுறோம், நாங்களே வந்து ஆர்பிஎஸ்கே ஒரு திட்டம் இருக்கு, அது மூலமா அந்த குழந்தைய சென்னை கூட்டிட்டு வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஆக மொத்தம் இந்த பிரச்சனைக்கு நாங்க தீர்வு வேணா காணலாமே தவிர அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தையும் பட்டுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூருக்கு தூக்கிட்டு வந்து அந்த ஆதார் கார்டுக்கு இன்னைக்கு அலையிறது, அந்த குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்கிற நேரமே கேட்டிருந்துருக்கலாங்க. ஒண்ணு புதுக்கோட்டையில வாங்கியிருந்துருக்கணும், இல்ல நம்ம பட்டுக்கோட்டைக்கு வந்து அதை அப்ளை பண்ணி இருந்திருக்கணும். எதையுமே பண்ணாம சில நேரம் கேர்லெஸ்ஸா நம்ம இருந்துடுறோம். பரவாயில்ல கவனக்குறைவு. வாங்கினேன். இங்க பாருங்கம்மா பாரிஜாத மகளிர் குழு, முகமொப்ப மகளிர் குழு, அம்மன் தந்தை குழு, கையிலிட்டாதம்மா இங்க பாருங்கம்மா. அம்மன் மகளிர் குழு, அடைக்கல மகளிர் குழு கண்ணியூர் 8 லட்சம், காவிய தமிழ் மகளிர் குழு, மனு PLF, சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்க செல்கிறது. திரு துரைமாணிக்கம் இறப்பு நிவாரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 20,000. அமுதா இறப்பு நிவாரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 20,000. திருமண உதவித்தொகை 10,000. இறப்பு நிவாரணம் திருமதி ஸ்ரீவித்யா இறப்பு நிவாரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை. இளவரசி இறப்பு நிவாரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை. திருமதி திருமதி நாகக்கண்ணி திருமண உதவித்தொகை. ராஜகுமாரி திருமண உதவித்தொகை. கூப்பிடுங்க மேடம். வந்தா அப்படியே கூப்பிடுங்க. மேடம் அங்கே வழி வச்சிருக்காங்களா? மேடம் நன்றி ஐயா. கார்த்திகேயன் மேல திருப்பதி. வாங்க நன்றிங்க. கார்த்திகேயன் மேல திருப்பதி. பசுபதி மேல திருப்பதி. அண்ணனை மறைச்சிருக்கேன். ஷபிராஸ் மேல கீழே இறங்கி மருத்துவ காப்பீடு ஜெயலட்சுமி. எப்படிங்க பாரு. நன்றி. அப்படியே உள்ள சார். அம்மக்குட்டி நித்யா. பாலாஜி. அங்கே இருக்க சொல்லுங்க. போன் அடிச்சாங்க. வாங்கம்மா வாங்க டோக்கனை பார்த்து கொடுங்கம்மா. இல்லை கொஞ்சம் பொறுமையா
எங்கள் முன்னாள்